சிவபெருமான் தன் மீது பக்தி கொண்ட அடியவர்கள் மற்றும் சிற்றுயிர்கள் மீது திருவிளையாடல்கள் நிகழ்த்தி தனது அன்பையும் கருணையையும் அவர்களுக்கு அருளும் வரலாறே திருவிளையாடல் புராணமாகும். திருவிளையாடல் புராணமானது தமிழ் கடவுளான முருகப்பெருமானால் அகத்தியருக்கு அருளப்பட்டு பின் அகத்தியரின் மூலம் மற்ற முனிவர்கள் அறிந்து கொண்டனர். நந்திதேவர் சனத்குமார முனிவருக்கு இந்த லீலைகள் பற்றி கூறினார். அதை சனத்குமாரர் வியாசருக்கு கூறினார். அதனை வியாசர் கந்த புராணத்தின் ஒரு பகுதியான ஆலசிய மாண்மியம் நூலில் வியாசர் இயற்றினார். பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடல் புராணத்தை தமிழில் பாடியுள்ளார். திருவிளையாடல் புராணமானது திரு ஆலவாய் மாண்மியம், மதுரை புராணம் என்ற வேறு பெயர்களாலும் அழைக்கப்படுகிறது. தமிழ் மொழியில் 3 புராண நூல்கள் சிவபெருமானின் 3 கண்களாக போற்றப்படுகின்றன. சேக்கிலார் இயற்றிய பெரிய புராணம் இறைவனரின் வலது கண்ணாகவும், பரஞ்சோதி முனிவரின் திருவிளையாடல் புராணம் இடது கண்ணாகவும், கச்சியப்ப சிவாச்சாரியாரின் கந்த புராணம் நெற்றிக்கண்ணாகவும் போற்றி சிறப்பிக்கப்படுகின்றன.